2026 வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். கணக்கீட்டு படிவம் எப்படி நிரப்பணும்னு தெரிஞ்சுக்கணுமாங்க? இந்த படிவத்தில் மொத்தம் 5 பகுதி இருக்குங்க. இதில் முதல் பகுதியை நீங்கள் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நிரப்பப்பட்டு இருக்கும். இதில் 2வது பகுதி உங்களுடைய தற்போதைய விவரத்தை நிரப்பணும். பிறந்த தேதி, ஆதார் எண், கைபேசி எண், தந்தை, தாய், கணவர், மனைவி இவங்களில் யாருடைய பெயராவது அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணையாவது நம்ம நிரப்பணும். 3வது பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். 2002 அல்லது 2005 சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா? அதை அப்படியே அந்த விவரத்தை நீங்கள் படிவத்தில் நிரப்பிடலாம். ஒருவேளை உங்களுடைய பேர் முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் இல்லைன்னா உங்கள் உறவினர், தந்தை, தாய், தாத்தா, பாட்டி இவங்களுடைய பேர் அதில் இருந்துச்சுன்னா அந்த விபரத்தை நீங்கள் அப்படியே நிரப்பிடலாங்க. இந்த கணக்கீட்டு படிவத்தை நீங்கள் நிரப்பிட்டு கடைசியாக நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் 18 வயசு நிரம்பிய உறுப்பினரோ கையொப்பம் அல்லது இடது பெருவிரல் கைரேகையிட்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும். அவ்வளவுதாங்க. கணக்கீட்டு படிவத்தில் 3 மற்றும் 4வது பகுதியை நீங்கள் நிரப்பணும்னா உங்களுடைய தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பாகம் எண் உங்களுக்கு தெரியலையா? கவலைப்படாதீங்க. திருநெல்வேலி.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் திருநெல்வேலியோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் டிபார்ட்மெண்ட்ஸ்னு இருக்கும். அதில் எலெக்ஷன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002/2005 ஓட்டர் சர்ச்னு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 விதமான ஆப்ஷன் இருக்கும். அதில் முதல்ல சர்ச் பை நேம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பேர், அசம்பிளி கான்ஸ்டியூன்சி பேர், உங்களுடைய பேர், உங்கள் அப்பாவோ கார்டியனோ அவங்களுடைய பேர் போட்டு ஜெண்டரை போட்டு வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்து சப்மிட் கொடுங்க. உங்களுடைய விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லைங்க, அடுத்த ஆப்ஷன் சர்ச் பை எப்பிக். உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் யுவர் எப்பிக் நம்பர்னு காமிக்கும். ஆஸ் ஆன் லாஸ்ட் எஸ்ஐஆர் பழைய உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லை உங்களுடைய கரண்ட் எப்பிக் நம்பரை நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுத்து வெரிஃபிகேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். 3வது ஆப்ஷன் சர்ச் பை எலக்டோரல் ரோல். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2005, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 இந்த 2 ஆப்ஷன் இருக்குங்க. இதில் 2005 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அசம்பிளி கான்ஸ்டியூஷன் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் மாவட்டம், சட்டமன்ற தொகுதி, உங்களுடைய பாகம் எண், உங்களுடைய போலிங் ஸ்டேஷன், நீங்கள் எந்த இடத்துல ஓட்டு போடுவீங்களோ அந்த ஸ்கூலை கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்தா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். திருநெல்வேலி பாளையங்கோட்டையை தவிர்த்துட்டு மற்ற தொகுதி 2002 பிடிஎஃபாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய விவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.